இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரமே, புண்ணிய பூமியாம், நம்பிக்கையின் விளைநிலமாம் புனித தேவ சகாயத்தினுடைய திருத்தலத்தை நாடி நாம் அனைவருமே நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் இந்த இடத்தில் கூடியிருக்கின்ற நம் அனைவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அகில உலகத்தையும் படைத்த கடவுள் நம்முடைய பாதுகாவலாம் புனித தேவ சகாயம் வழியாக என்னுடைய வாழ்வில் அதிசயங்களை புரிய வேண்டும், எனக்கு துணையாக இருக்க வேண்டும், என்னை வழிநடத்த வேண்டும் என்று பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் எண்ணங்களோடும் இங்கே நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக கூடியிருக்கின்றோம். எனவே அன்பு சகோதரமே, இந்நாளின் நற்செய்தி வாசகமானது நமக்கு தருகின்ற செய்தியெல்லாம் நம் அனைவருமே இறையாட்சியின் பிள்ளைகளாக, நம் அனைவருமே இறையாட்சியின் மக்களாக வாழ வேண்டும் என்று, நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக இறையாட்சியின் மக்களாக வாழ வேண்டுமென்றால் 3 விதமான சிந்தனைகளை இந்த நாளில் சிந்தித்து வாழ்வாக்கம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலில், மனிதர்களுடைய திறமைகள் எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும்? இரண்டாவதாக, இறையாட்சியினுடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும்? மூன்றாவதாக, இறை வார்த்தையினுடைய வல்லமை எப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் செய்ய போகிறது என்பதை சிந்திப்பதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். முதலாவதாக, மனிதர்களுடைய திறமைகள் என்று சிந்திக்கின்ற பொழுது நாம் அனைவருமே திறமைகளோடும் ஆற்றல்களோடும் அறிவோடும் இருக்கின்றோமா என்று கேட்டால், உங்களை பார்த்து கேட்கின்றேனே, நமக்கு திறமை உண்டுமா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். திறமை உண்டுமா? உண்டு. ஆற்றல் உண்டுமா? உண்டு. அறிவு உண்டுமா? சரி, அப்ப இருக்கிறத சோதிக்கணும். சரியா? இருக்கா இல்லையான்னு தெரியணும் இல்லையா? அப்போ எப்படி நம்ம தெரிவது? என்ன இருக்கு இல்லையா? இதனுடைய பெயர் என்ன? இதனுடைய பெயர் என்ன? எப்படி? விளக்கு. வெரி குட். முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. எனவே அறிவு உங்களுக்கு உண்டு. சரி, இதனுடைய பெயர் என்ன? இதனுடைய பெயர் என்ன? சிலுவை. வெரி குட். இரண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. அப்போ உங்களுக்கு ஆற்றல் உண்டு. ரைட்டு. இதனுடைய பெயர் என்ன? என்னது? கதப்புக்கா? திருவிவிலியம். வெரி குட். மூன்றாவது கேள்விக்கும் சரியான பதில். அப்படின்னா உங்களுக்கு திறமை, ஆற்றல், அறிவு, ஞானம் எல்லாம் உண்டு என்பதை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சரியா? எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஃபாதர், எங்களுக்கு திறமை இருக்கா, அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா சோதித்து பார்த்தீர்கள், நாங்கள் உங்களை சோதித்து பார்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றோம். தோணுதா தோண இல்லையா? சரி, 2 கேள்வி கேளுங்களேன். சும்மா கேளுங்களேன். ஃபாதருக்கு திறமை இருக்கா இல்லை களிமண் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு முடிவுக்கு வந்துடலாம். கேளுங்களேன் ஒரு கேள்வி. அங்கே ஒரு பாட்டி கேட்குது, ஃபாதர், பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், தெரியவே தெரியாது. பத்தியலா? முதல் கேள்வியிலே அவுட்டு. அங்க ஒரு பாட்டி கேக்குது, ஃபாதர், இரவு சூரியன் கண்ணுக்கு தெரியுமா? சத்தியமா பாட்டி, தெரியவே தெரியாது. 2 கேள்விக்கும் தோத்தாச்சு. இனி 3வது கேள்வி கேட்ட எந்த பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனமே இல்லை. அதனால கேட்காமல் இருப்பது நல்லது. அன்பு சகோதரமே,
நம் அனைவரையும் படைத்த கடவுள், நம் அனைவரையும் அவருடைய சாயலில் உருவாக்கிய கடவுள் நமக்கு தேவையான ஆற்றல்களை, நமக்கு தேவையான திறமைகள் அனைத்தையும் நிறைவாக முழுமையாக தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாம் அனைவருமே நன்கு அறிவோம், மனிதர்கள் அனைவருமே 6 அறிவுகளோடு படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது உண்மை என்பதை நீங்கள் அனைவருமே நன்கு அறிவீர்கள். நான் அன்பு சகோதரமே, இந்த 6 அறிவுகள் மனிதர்களுக்கு போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த 6 அறிவு மனிதனுக்கு போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எனவேதான் ஆண்டவராகிய கடவுள் தூய ஆவியின் கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றார். தூய ஆவியின் கொடைகள் எத்தனை? தூய ஆவியின் கொடைகள் 7. ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், நுண்மதி, ஆற்றல், இறைப்பற்று, இறையச்சம், இவை அனைத்துமே தூய ஆவியின் கொடைகளாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனவே ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் அனைவருக்குமே தூய ஆவியின் கொடைகளை நிறைவாக தந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தூய ஆவியின் கனிகளையும் ஆண்டவராகிய கடவுள் அனைவருக்குமே முழுமையாக தந்திருக்கிறார். எனவே மனித அறிவு, தூய ஆவியின் கனிகள், தூய ஆவியின் கொடைகள் இவை அனைத்தையும் நிரம்ப பெற்று நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பு சகோதரமே, எனவேதான் மனித படைப்புகளாகிய நம் அனைவருமே கல்வியில் சிறந்து விளங்குகின்றோம். அறிவியல் வளர்ச்சியில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். பொருளாதாரம் ஒவ்வொரு நாளுமே வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. தொழிலும் கூட பலவிதமான மாற்றங்களை, வளர்ச்சிகளை, முன்னேற்றங்களை நாம் அனைவருமே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன், விஞ்ஞானமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஞானத்திற்கு அதிகமான வளர்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறது. ஆம் அன்பு சகோதரமே, இவை அனைத்திலும் நிறைவான வெற்றியை, இவை அனைத்திலும் நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொண்ட மனிதர்களாகிய நாம் அனைவருமே ஆன்மீகத்தில் வளர்ந்திருக்கின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நம்முடைய ஆன்மீகத்தில் நாம் வளரவில்லை என்றுதான் சொல்ல முடியும். அன்பு சகோதரமே, ஆன்மீகத்தை நாம் அனைவருமே அதிகமாக ஆழமாக இறைப்பற்றோடு கொண்டாடுகின்றோம், எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஆன்மீகத்தை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கின்றோமா, அந்த ஆன்மீகத்தை நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்துகின்றோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நம்ம ரொம்ப வெளியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு தோணலாம், ஃபாதர் நாங்கள் என்ன ஆன்மீகத்தில் வளர இல்லையா, எங்களையெல்லாம் உங்களுக்கு கண்ணு காண இல்லையா, நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம், கடவுளுக்கு மேலே உள்ள நம்பிக்கையினால் தானே வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் ஒருவேளை உங்களுக்கு இப்பொழுது இருக்கலாம். அன்பு சகோதரமே, ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்றால், ஆன்மீகத்தை கொண்டாடுகின்றோம், ஆனால் ஆன்மீகத்தை கடைபிடிக்க, ஆன்மீகத்தை செயல்படுத்த பல நேரங்களில் மனித பலவீனங்கள் நமக்கு தடையாக இருக்கின்றது. பல நேரங்களில் நம்முடைய இயல்பான ஆற்றல்கள் நமக்கு தடையாக இருக்கின்றது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, பூசை முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பூசை முடிஞ்ச உடனே என்ன கிடைக்கும்? 1 கிலோ தங்கமா? தங்கம் தந்தா தீந்து. சரி, வேற என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் உணவு கிடைக்கும். உணவு கிடைக்குமா இல்லையா? எனக்கும் சேர்த்து தான், நானும் விதிவிலக்கு இல்லை, எனக்கும் உணவு உண்டு. சரியா? சரி, நம்ம இப்படி யோசிப்போமே. அப்போ உணவுக்கு போகிறோம், ஒரு இடம் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் சேர்லேயும் ஆட்கள் உட்காந்துட்டாங்க, ஒரு சேர் சும்மா கிடக்கு. சரியா? அப்போ 2 பேர் அந்த சேருக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு போட்டி போட்டு அவளோடு உட்கார போகிறாங்க. ஒரு ஆளுக்கு கிடைக்குது, ஒரு ஆளுக்கு கிடைக்கல. அப்போ கிடைக்காத ஆள் என்ன செய்யும்? பூசை முடிஞ்சாங்க போனது, நீ என்னையும் தள்ளிட்டுட்டா போய் இருக்கியா, வா. மனசில் தோணுமா இல்லையா? மனுஷனாக இருந்தால் தோணும். சரி, முடிச்சுட்டு அடுத்து எங்கே போவோம்? நம்ம அடுத்து எங்கே போவோம்? வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு எப்படி போவோம்? எப்படி போவோம்? பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் இந்த 2 பேர் என்ன செய்வாங்க? எதிர்பாராத விதமாக ஒரே பஸ்ஸில் ஏறுவாங்க. அவங்க சமயத்துக்கு அன்னைக்கு பார்த்து ஒரு நபர் இருப்பதற்குள்ள இருக்கை இருக்கிறது. மறுபடியும் 2 பேரும் போட்டி போடுறாங்க. ஒரு ஆளு கிடைக்குது, ஒரு ஆளு கிடைக்கல. அப்போ கிடைச்சாலும் என்ன செய்வாங்க?
உனக்கு தேவைதான், என்னங்க தள்ளி விட்ட இல்லையா நெல், கிடைச்சாதால என்ன சொல்லும், சாதிச்சுட்ட இல்லையா, வா இருக்கு. இப்படியே எங்க போவாங்க, வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் போனால் என்ன நடக்கும், வீட்டில் வழக்கமாக திருப்பலி முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே கோழி முட்டை போட்டிருக்கான்னு பார்க்க போகணும். ஆமாவா இல்லையா? அன்னைக்கு பார்த்து கோழி என்ன செய்யும், அடுத்தவனு வீட்டில் போய் முட்டை போடும். போச்சுப்பா தீந்து. இங்கே ஆண்டவரே இயேசுவே அம்மாவே மாதாவையும் கூப்பிட்டுட்டு கோழி அடுத்தவனு வீட்டில் முட்டை போட்டு வரணும். கோழி 1008 அறுப்பு, அவனை அறுக்க முடியாது. இனி என்ன செய்யுது, கோழி கோழியை திட்டுற சாக்கில் அந்த வீட்டுக்காரனுக்கும் 2-3 சாமான். ஆமாவா இல்லையா? அன்பு சகோதரமே, இதெல்லாம் இயல்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனங்கள். அன்பு சகோதரமே, எனவே தான் சொன்னேன், ஆன்மீகத்தை நாம் கற்றுக்கொண்ட ஆன்மீகத்தை பல நேரங்களில் கடைபிடிப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் நாம் என்ன செய்கின்றோம், மறந்து விடுகின்றோம், இயலாத மக்களாக மாறிவிடுகின்றோம். எனவே இந்த ஆன்மீகத்தை எப்படி நாம் செயல்படுத்துவது என்பதற்கு ஒரு சிறிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு முறை ஒரு நீச்சல் வீராங்கனை போட்டிகளில் பங்கேற்று அதிகமான பரிசுகளை பெற்றவர் விடுமுறைக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார். ஊருக்கு வருகின்ற பொழுது அந்த வீராங்கனை வந்த பொழுது அந்த நேரத்தில் அங்கு அதிகமான மழை இருந்தது. எனவே மழையின் காரணமாக ஊரிலிருந்த ஆறுகள் குளம் யாவும் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தன. ஆற்றில் நீரானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த வீராங்கனை இதேச்சையாக ஆற்றிற்கு செல்லுகின்ற வேளையில் அங்கே ஒரு பெண்மணியானவள், வயதான தாயானவள் அந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றார். இந்த ஒரு நிகழ்ச்சியை அந்த வீராங்கனை பார்த்து கொண்டிருக்கின்றார். அங்கே ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட அந்த வயதான பெண்மணியானவள் கதறுகின்றாள், என்னை காப்பாற்றுங்கள், நான் சாக போகின்றேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று அங்கே கதறுகின்றாள். அப்பொழுது இந்த வீராங்கனை இங்கிருந்து கூச்சலிடுகின்றாள். எப்படி என்றால், அதோ அங்கே மரக்கிளை இருக்கிறது, அதை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நீச்சல் அடியுங்கள், உங்களால் மீண்டு வர முடியும் என்று இங்கிருந்து இந்த வீராங்கனையானவள் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த வயதான பெண்மணிக்கு எதையுமே செய்ய இயலாத ஒரு சூழல். இந்த வேளையில் என்ன நடக்கிறது என்றால், இந்த வீராங்கனை கூச்சலிட்டதால் ஊர் மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டது என்று எண்ணியவர்களாக பயந்து ஆற்றங்கரைக்கு வருகின்றார்கள். அனைவரும் வருவதற்குள் அந்த வயதான தாயானவள் அந்த ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டாள். அப்பொழுது ஊர் மக்கள் கேட்கின்றார்கள், என்ன நடந்தது? இந்த வீராங்கனை இவ்வாறு சொல்லுகின்றார், ஒரு வயதான தாயானவள் இந்த ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தாள், எனவேதான் நான் கூச்சலிட்டேன், எப்படியாவது நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நான் கூச்சலிட்டேன் என்று தைரியமாக சொன்னாள். அப்பொழுது ஊரில் உள்ள அனைவருக்குமே தெரியும், இந்த பெண்மணியானவள் மிகச்சிறந்த வீராங்கனை, அதிகமாக பரிசுகளை அதிகமான மெடல்களை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை அறிந்தவர்களாக அந்த பெண்மணியை பார்த்து இவ்வாறு கேட்கின்றார்கள், ஏனம்மா நீதான் நீச்சல் வீராங்கனை ஆயிற்றே, உன்னால் அந்த தாயானவளை காப்பாற்றி இருக்க முடியும் அல்லவா, ஏன் காப்பாற்றவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள். அப்பொழுது அந்த வீராங்கனை இயல்பாக சொல்லுகின்றார், ஆமாம் நான் நீச்சல் வீராங்கனை தான், அதிகமான பரிசுகளை பெற்றிருக்கின்றேன், ஆனால் இந்த இடத்தில் நீந்துவதற்கு நான் நீச்சல் பழகவில்லை என்று அங்கே சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுகின்றார். அன்பு சகோதரமே, இதே போன்றுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்வும் ஆன்மீக செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை கடவுளை தேடி வருகின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் இருக்கின்ற பொழுது, ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது நாம் அனைவருமே ஆண்டவரை நோக்கி கதறுகின்றோம். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எதிர்பார்ப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோமானால், ஆண்டவரே என்னுடைய வாழ்வு மாற வேண்டும், என்னுடைய செயல்கள் நல்ல செயல்களாக அமைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை வேண்டுதலை நாம் ஆண்டவரிடத்தில் வைத்திருப்போமா என்று கேட்டால், ஒருவேளை நாம் வைத்திருக்கலாம்.
அன்பு சகோதரமே, எனவே இறைவன் நம் அனைவருக்கும் மிகுதியான திறமைகளை, மிகுதியான ஆற்றல்களை, ஞானத்தை தந்திருக்கின்றார். இந்த திறமைகளை, இந்த ஆற்றல்களை, இந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு நம் அனைவருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் விரும்புகின்ற செயல்பாடுகளை செய்கின்ற பொழுதுதான் இறையாட்சியின் மக்களாக நம் அனைவருமே வாழ முடியும் என்பதை இன்றைய நாள் நற்செய்தி வாசகமானது மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் இரண்டாவது சிந்தனையாக இறையாட்சியின் வருகை. யாரெல்லாம் தங்களுடைய திறமைகளாலும் தங்களுடைய ஞானத்தாலும் இந்த ஆன்மீக வாழ்வை, ஆன்மீக பயணத்தை சிறந்த முறையில் துவங்குகின்றார்களோ, சிறந்த முறையில் அந்த வாழ்வை பயன்படுத்துகின்றார்களோ, அவர்களால் மட்டுமே இறையாட்சியினுடைய, இறைவனுடைய வருகை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும், எதிர்கொள்ள முடியும். எனவே தான் லூக்கா புத்தகம் அதிகாரம் 17 இறை வார்த்தை 20 முதல் 21 வரை வாசிக்கின்றோம். இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்பதை ஆண்டவராக இயேசு தன்னுடைய மக்களுக்கு அங்கே தெள்ளத் தெளிவாக சொல்லுகின்றார். அன்பு சகோதரமே, கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை நிச்சயமாக இருக்கும் என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டினாலும் கூட ஆண்டவராக இயேசு சொல்லுவதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இறையாட்சி உங்கள் மத்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும், இறைவனுடைய மக்களாக வாழ முடியும், இறை ஆட்சி உங்களால் அனுபவிக்க முடியும் என்பதை ஆண்டவராக இயேசு லூக்கா புத்தகம் அதிகாரம் 17 இறை வார்த்தை 20 முதல் 21 வரை தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்பு சகோதரமே, இறை ஆட்சி எப்படி இருக்கிறது என்றால், இதோ இந்த திருவிவிலியம் இறை வார்த்தை வழியாக ஒவ்வொரு நாளும் நம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறை ஆட்சி என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு நாளும் இந்த திருவிவிலியம் இறை வார்த்தை வழியாக நம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இறை ஆட்சியை இறை வார்த்தை வழியாக நாம் அனைவருமே நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் தாயாம் திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவேதான் மூன்றாவது பகுதியாக இறை வார்த்தையினுடைய வல்லமை, அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசத்தில் நாம் அனைவருமே தெள்ளத் தெளிவாக வாசிக்க கேட்டோம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமானால் என்னுடைய வார்த்தைகள் ஒரு பொழுதுமே ஒழிய மாட்டா என்று. அதைத்தான் திருப்பாடல் புத்தகம் அதிகாரம் 119 இறை வார்த்தை 105 கூறுகிறது. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்பதை திருப்பாடல் புத்தகம் அதிகாரம் 119 இறை வார்த்தை 105 சொல்கிறது. அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்வின் முழுமைக்கும், நம்முடைய வாழ்வு அனைத்திற்கும் இறை வார்த்தை அடிப்படையாக இருக்கின்றது. அதைத்தான் திருவிழியத்தில் நாம் அனைவருமே தெள்ளத் தெளிவாக வாசிக்க கேட்டோம். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்பதை திருப்பாடல் ஆசிரியர் மிக அருமையாக நமக்கு சொல்லித் தருகின்றார். இதை இன்னும் சற்று ஆழமாக பார்த்தோம் என்றால், அதைத்தான் லூக்கா புத்தகம் அதிகாரம் 11 இறை வார்த்தை 28 சொல்கிறது. இறை வார்த்தை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்பதை ஆண்டவராகிய இயேசு ஆணித்தரமாக தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் அங்கே சொல்லிக் கொடுக்கின்றார். அன்பு சகோதரமே, எனவே மனித திறமைகளோடு படைக்கப்பட்ட நாம் அனைவருமே இறைவனுடைய ஆட்சியை, இறைவனை தேட வேண்டும். இறைவனுடைய ஆட்சியை, இறைவனை தேடுதல் என்பது இறை வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். யாரெல்லாம் இறை வார்த்தை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்வை கட்டமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் யாவருமே பேறு பெற்றவர்கள். அவர்கள் யாவருமே இறை ஆட்சியின் மக்களாக வாழ்வார்கள், வளர்வார்கள் என்பதை ஆண்டவராகிய இங்கே மிக அருமையாக நமக்கு சொல்லித் தருகின்றார். நம்முடைய புனிதர், நம்பிக்கையின் விளைநிலத்தில் இருக்கக்கூடிய புனிதர் கூட இதைத்தான் நமக்கு பறைசாற்றுகின்றார்.
தன்னுடைய இளமை பருவத்தில் மிகச்சிறந்த திறமைசாலி, மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, எல்லா விதமான திறமைகளிலும், விளையாட்டாக இருக்கலாம், வில்வித்தையாக இருக்கலாம், மற்றும் பலவிதமான கலைகளாக இருக்கலாம், அனைத்திலும் சிறந்து விளங்கியவர்தான் நம்முடைய பாதுகாவலாம் புனித தேவ சகாயம். அன்பு சகோதரமே, இவை அனைத்தும் இருந்த பிறகும் கூட எப்பொழுது அவர் ஆண்டவருடைய பிள்ளையாக, எப்பொழுது அவர் இறையாட்சியின் மகனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அனைத்தையும் விட்டுவிடுவது மட்டுமல்ல, தனக்கிருந்த திறமைகள், தனக்கிருந்த ஆற்றல்கள், தனக்கிருந்த செல்வம், தனக்கிருந்த ஞானம் அனைத்தையுமே மிகச்சிறந்த ஆன்மீக கருவிகளாக பயன்படுத்தியதால் தான் இன்று நம் மத்தியில் மிகச்சிறந்த ஒரு புனிதராக, நம் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய புனிதராக, திரு அவையை வழிநடத்தக்கூடிய ஒரு புனிதராக திருச்சபையால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றார். எனவே புனித தேவ சகாயத்தை நம் அனைவருமே நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கின்றோம். புனித தேவ சகாயத்தினுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வில் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மனிதர் ஏதோ சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்து அனைத்தையும் அனுபவித்து விட்டு இங்கே புனிதராக மாறவில்லை. மாறாக அனைத்து கொடைகளும், அனைத்து திறமைகளும் தனக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அவை அனைத்தையும் இறைவனுடைய விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்திய ஒரே ஒரு காரணத்தினால்தான், இறைவனுடைய திட்டத்திற்கேற்ப வாழ்ந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இங்கே அவர் புனிதராக நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, எனவே நம்முடைய புனிதரை போன்று இறை ஆட்சியின் மக்களாக, ஆன்மீக செயல்பாடுகள் கொண்ட சிறந்த மக்களாக வாழ முன் வருவோம். நம்முடைய திறமைகளையும் ஆற்றல்களையும் இறை அச்சத்தோடு, இறை பயத்தோடு ஆன்மீக காரியங்களுக்காக பயன்படுத்துவோம். நிச்சயமாக நம்முடைய பாதுகாவலா புனித தேவ சகாயம் வழியாக ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பங்களில் இன்னும் ஏராளமான நன்மைகளை, அதிசயங்களை புரிவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய வாழ்வு திரும்பலில் நம்மை பக்தியோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.